நேற்று மார்க் பண்ணாலும் இதில் தண்ணி இல்லைனா மொத்தமாக முடிஞ்சுச்சு. வெல்கம் டு டே 43 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போகிறேன். காலையில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூச்சே வந்துச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம எந்த அளவு மார்க் பண்ணமோ அதே அளவு தான் தண்ணி இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை, லீக் ஆகல தண்ணி. இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா, இனிமேல் நம்மளோட எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கும் எம்சியில் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. இனி அடுத்து என்ன, நம்ம ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுறது தானே. நம்ம மீனுங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு போல இவன் புதுசாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கானு. அதுக்கேற்ற மாதிரி குட்டிங்களாக போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ பிங்கோ கிளாஸ் பெல்லி தான் குட்டி போட்டுருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா நிறையவே போட்டுருந்துச்சு குட்டிங்க எல்லாம். இவங்கள வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், அதாவது குட்டியாக இருக்கு பாருங்க, அதில் வச்சு டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பார்த்தா அப்படியே அழகாக கொஞ்சம் பேராக குரூப்பாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக இவங்க தான் இருந்தாங்க. நம்மளோட இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாஸ்கோ ப்ளூவோட குட்டிங்களை தான் போடலான்னு இருந்தோம். அப்போன்னு பார்த்து அவள் பேரண்ட் இன்னும் கொஞ்சம் குட்டிங்களை போட்டுருந்தாங்க. சரி அவங்களாம் ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கேட்ச் பண்ணிட்டோம். அவங்கள ஃபர்ஸ்ட் புதுசாக பிறந்தவங்களை விட்டுறலாம்னு சொல்லி அவங்கள டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இவங்களோட முதன பச்செல்லாம் நம்ம கார சட்டியில் தானே விட்டுருந்தோம். சரி அவங்களே பிடிச்சி அதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுறலாம்னு சொல்லி அவங்கள ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டோம். பிடிச்சி டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டோம். இனி இவங்களோட growth அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.